டாங்மன், சாயரா, சியோல்ஹி அப்புறம் ஜூமன் இவங்க 4 பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்தா ஜாலியா தானே இருக்கும். இதுல நம்ம சியோலிக்கும் ஜூமனுக்கும் கல்யாணமே ஆகியிருக்கும். ஆனா நம்ம ஜூமன் இதெல்லாம் ஆபீஸ்ல காமிச்சுக்கிறாத, நான் எப்படியாச்சும் ப்ரமோஷன் வாங்கிட்டேன்னா இதை நம்ம எல்லார்ட்டுமே சொல்லிக்கலாம், அப்பதான் நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன் நம்ம ஜூமன். நம்ம சியோலியுமே அந்த பொண்ணு ரொம்பவே அப்ராணி சப்ராணி. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பலாம் கிளாஸ்ல எல்லாம் ஒரு பிள்ளை இருக்கும் பாத்தீங்களா, எதுவுமே பேசாது, கைய உங்கனால கீழே விழுந்துரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த சியோல்ஹி. இப்படி போயிட்டு இருக்கும் இவங்க லவ் ஸ்டோரி. இந்த சைடு நம்ம ஹீரோ டாங்மனும் சாயராவும் லவ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா லவ் பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சாயரா ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருப்பா, ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணுவா, அவனுக்காண்டி எல்லாமே வாங்கி கொடுப்பா. மாசம் 10,000 சம்பளம்னா 9,000க்கு ஒரு சைக்கிள் வாங்கி அவனுக்கு கொடுப்பா. மிச்சம் இருக்கிற 1000 இவ எடுத்துக்கிறவாளா? அதான் கிடையாது. அவன் என்னமோ படிக்கிறான், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ என்ன இலவுக்கோ படிக்கிறான்ட்டு அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி கொடுப்பா. இப்படி ஒரு நாள் இந்த சைக்கிளை கொடுக்கறதுக்காண்டி அவ அபார்ட்மெண்ட்டுக்கு போனா, அங்க நம்ம பையன் ஒரு வயசான அம்மா கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். இதை பார்த்து நம்ம சாயரா